தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பொது கணக்கு குழு திருநெல்வேலிக்கு என்று விஜயம் செய்திருக்கிறது. காலையிலிருந்து கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம். மதியம் ஆய்வு கூட்டத்தில் கணக்காயர்கள் கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் கொடுத்த பரிந்துரைகள், புகார்கள் இதை பற்றி விசாரிக்கிறது. அதே போன்று நாங்குநேரி தொழில் பூங்கா SEZ அது முத்தமிழறிஞர் கலைஞரால் ஆரம்பிக்கப்பட்டது என்று வழக்குகளில் நீதிமன்றத்தில் இருக்கிறது. அது உடனடியாக தீர்வு கண்டு தென் மாவட்ட மக்களுக்கு, குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பகுதி மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனமாகும். இப்போது ISROலாம் வந்திருக்கிறது. அவர்களுக்கு பொருட்களை மேனுஃபேக்சரிங் செய்வதற்கான இடங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகிய காலையில் தொழில்துறை செயலாளரிடம் பேசிய பொழுது ஒரு வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 590 ஏக்கரை எடுத்திருக்கிறார்கள். மீதமுள்ள 1800 ஏக்கரை NCLT-யிலிருந்து மீட்டெடுப்பதற்கு எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதை பற்றியும் இன்று வாதிக்கிறது. ரைட், ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஜார்க்கண்டுக்கும் போயிட்டு வந்திருக்கேன். மகாராஷ்டிரா, வயநாடு அனைத்து இடங்களிலும் பிரகாசமான வெற்றி இருக்கு. காங்கிரஸோட கிழக்கு மாவட்ட தலைவர் KPK ஜெயக்குமார் கேஸ், நீங்க தான் இந்த அரசோட, தமிழக அரசோட மெயின் பார்ட்னரே காங்கிரஸ் கட்சி தான். இன்று வரை என்ன நடந்திருக்கு, எந்த வித தகவலும் யாருக்கும் தெரியாது. இது குறித்து உங்களோட பார்வை என்னதான் நடந்துட்டு இருக்கு சார்? இல்ல, இதுல லோக்கல் போலீஸ் விசாரித்ததிலிருந்து இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றுதான் மாவட்ட காவல்துறையினருக்கு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டது. குற்றப்புலனாய்வுத்துறை இதை மிகவும் தொழில்நுட்பத்தோடு விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே இன்றைய அமைச்சர் நேரு அவர்களுடைய சகோதரர் மரணத்தில் எப்படி கண்டுபிடிக்க முடியாமல் CBI திணறிக் கொண்டிருக்கிறது, CBCID திணறிக் கொண்டிருக்கிறது, அதே போன்றுதான் இந்த வழக்கில் ஒரு கோத்ரூ ஆகாமல் 2-3 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஃபில்டர் செய்து விசாரித்து வருகிறார்கள் என்று IG அவர்கள் என்று தெரிவித்தார். இந்த வழக்கை பொறுத்தவரை கொலை வழக்கு, இதை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று விசாரித்து யாரையும் பிக்ஸ் பண்ண முடியாது. சயின்டிபிக் என்கொயரி எல்லாத்தையும் விசாரித்து ஒரு முடிவுக்கு வருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் புலன் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் குற்றவாளியை கண்டுபிடிப்போம் என்று காவல்துறை உறுதியளித்திருக்கிறது. கூட்டணி வலிமையா இருக்குது. இந்தியா கூட்டணி மிகவும் வலிமையாக இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்கள் கூட்டணி எஃகு கோட்டை கூட்டணி என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கூட்டணி கட்சியில இருந்தே ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற விமர்சனங்களும் கருத்தும் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருது. காங்கிரஸ் கமிட்டி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா உங்களோட என்ன வெளிப்பாடு எப்படி இருக்கு? அது ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். அரசு சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறது. எங்க கூட்டணி கட்சியில் ஓரிருவர் கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எல்லா சுதந்திரத்தையும் அவர்கள் முழுமையாக எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த இந்தியா கூட்டணி சமுத்திரம் போன்றது, அலைகள் இருக்கத்தான் செய்யும். முடிவில் அலைகள் எல்லாம் ஓய்ந்து ஒரு சமரசத்திற்கு வருவார்கள். இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சில கட்சிகள் கூட்டணிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய கட்சி, அவருடைய முடிவு, அவர் தான் முடிவு எடுக்கணும். அது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப வலிமையா இருக்கிறோம். நாங்கள் இதை பற்றி எங்களுக்கு எந்தவித கவலையும் இல்லை, மனமாச்சரியங்களும் கிடையாது. அவரவர்கள் சுதந்திரமாக அவர் கட்சியை நடத்துகிறாங்க, அவங்க முடிவு அறிவிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கு. இன்னும் சில கட்சிகள் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. 2026ல நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு இப்ப இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, எந்த ஆப்ஷன் இருந்தாலும் நாங்க தெளிவா இருக்கிறோம், வலிமையா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம். அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இப்ப இல்லை. தேங்க்யூ. வயநாடுலாம் வரலாறு காணாத வெற்றியை எங்களுடைய
தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா காந்தி வதேரா அவர்கள் வெற்றி பெறப் போகிறார். இன்று மழையின் காரணமாக இந்த கள ஆய்வுகள் குறைத்து கொண்டு ஓரிரு இடங்களில் பார்த்துவிட்டு 12:30 மணிக்கு கூட்டத்தை ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகமும் இந்த மழை பிரச்சனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, பொற்கால அடிப்படையில் தற்காப்பு நடவடிக்கைகள் இருப்பது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் சொல்லியிருக்கிறோம். ஆகையால் கள ஆய்வை முடித்துக் கொண்டு 12:30 மணிக்கு சரியாக ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். நன்றி.